கருத்து கணிப்புகளை நம்ப வேண்டாம். திமுக படுதோல்வி அடையும். வெற்றி கொடியேந்தி தமிழகம் வெல்வோம். சென்னை பேரணி கூட்டத்தில் ராஜா வெற்றி முழக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சமீபத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட கூட்டங்களில் பங்கேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். தொடர்ந்து வெற்றி கொடி ஏந்தி தமிழகம் வெல்வோம் என்ற தலைப்பில் பேரணியும் பொதுக்கூட்டமும் தமிழக மாவட்டங்களில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தமிழக பார்வையாளர் சி.டி. ரவி தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மத்திய இணையமைச்சர் வி.கே. சிங் மயிலாப்பூர் லெஸ் கார்னரில் தொடங்கி வைத்தார். பேரணியில் சென்றவர்கள் வெற்றி கொடியேந்தி தமிழகம் வெல்வோம் என்று முழக்கம் இட்டவாறு எழுச்சி நடைபோட்டு சென்றனர். கரகாட்டம், தாரை தப்பட்டைகள் முழங்க பேரணி மயிலாப்பூர் ராமகிருஷ்ணா மடம் சாலை வழியாக மந்தவெளி மார்க்கெட் பகுதியில் நிறைவடைந்தது. பேரணி நிறைவடைந்ததும் அங்கு பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பாஜக முன்னாள் அகில இந்திய பொதுச் செயலாளர் ராஜா பேசுகையில், பல்வேறு கட்சிகளில் உள்ள தொண்டர்கள் பாஜகவில் இணைகின்றனர். திமுகவில் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி என குடும்ப வாரிசு அரசியல் நடக்கிறது என்றார். சுயமரியாதை உள்ள திமுக தொண்டர்கள் பாஜகவில் இணைந்து எங்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்றார். மத்திய இணையமைச்சர் வி.கே. சிங் பேசுகையில், ஊழலை ஊக்கப்படுத்தும் ஒரே கட்சி திமுக தான். எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போது பொதுமக்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களும் சுரண்டப்பட்டனர். திமுக ஒரு குடும்ப கட்சி. மக்களை நன்கு கவனித்துக் கொள்கிறவர்களே நாட்டை ஆள வேண்டும். அது பாஜகவால் தான் முடியும். பாஜகவில் மட்டுமே போஸ்டர் ஒட்டுபவர்கள் கூட பெரிய பதவிகளை அடைய முடியும். இவ்வாறு அவர் பேசினார்.